இந்த ராகம் ரொம்ப பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கக்கூடிய ராகம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இதில் ரொமான்டிக் ஃபீலை கொடுக்கறதுக்கு ராஜா சார் செய்த ஒரு யுக்தி தான் 3/4 ஒரு டைம் சிக்னேச்சர் இதில் அவர் யூஸ் பண்ணது. 1 2 3 1 2 3 1 2 3 அப்படின்னு மாறும்போது அந்த ஸ்ட்ரெஸ் இப்போ 1 2 3 4ன்னு சொல்லும்போது 1ல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் 3ல் ஒரு சிஸ்டம் இருக்கும். அது வந்து பேலன்ஸ் பண்ணும் அந்த பீட்டை. ஸோ அதில் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பீட்டாக இருக்கும், ஒரு ஃபார்வர்ட் மார்ச்சிங் மாதிரி இருக்கும். வேற இந்த 1 2 3 1 2 3ன்னு வரும்போது அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அந்த 1ல் இருக்கே ஒழிய 2 3 அப்படியே வழுக்கிட்டு போகும். ஸோ இது ஒரு கிளைடிங் ஃபீல் கொடுக்கும். இந்த கிளைடிங் ஃபீல் இருக்கிறதுனால இந்த தாளம் போட்டாலே பாடல்கள் ரொம்ப எலிகெண்ட்டாக ரொம்ப ரொமான்டிக் ஃபீலோடு இருக்கும். இந்த 3/4 டைம் சிக்னேச்சர் வெஸ்டர்ன் மியூசிக்கில் வால்ஸ் அப்படிங்கிற டைப் ஆஃப் மெலடிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தாளமாக இருக்கும். இந்த 3 கவுண்டர் ராஜா சார் பீட்ஸில் மாத்திரம் யூஸ் பண்ணல, பாடலோட மெலடியிலையும் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த பாடலுக்கு ரொம்பவே அழகு சேர்க்குதுன்னு சொல்லுவேன். மெலடியில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னா, இந்த பாட்டோடைய இந்த ஸ்வரஸ்தானங்களை பார்க்கலாம். முதல் லைனே மயிலே மயிலே, இதுக்கு ஸ்வரம் பார்த்தீங்கன்னா பப்பப்பா பப்பகா, 3 தடவை பா, திருப்பி ஒரு மயிலேக்கு 3 பா, அடுத்த மயிலேல 3 பா, கடைசியில் தான் அந்த பாலேந்து காக்கு கிளைடு வருது. இந்த 3 நோட்டை பாப்பா பான்னு வைக்காம கபனி அப்படின்னு வச்சிருக்கலாம், பனிசா அப்படின்னு வச்சிருக்கலாம். இது மாதிரி எந்த நோட்டு வச்சாலும் நேச்சுரலாக ஒரு கனெக்ஷனோட ஒரு ஸ்மூத்னஸ் வருது இல்லையா. லெகாட்டோ சிங்கிங்னு சொல்லுவாங்க, ஒரு ஜாயிண்ட்டாக இருக்கும். வேற இந்த பப்பப்பா பப்பப்பான்னு வைக்கிறதுல ஒரு ஒரு நோட்டாக தான் பாட முடியும். பாவி நீங்கள் கிளைடே பண்ண முடியாது இல்லையா. பா பா பானா பா பா பான்னு தனித்தனியாக தான் சொல்ல முடியும். அதுவே இந்த பாடலுக்கு லைட்னஸ் கொடுக்குது, அந்த ஒரு கிளாசிக்கல் டச்சை எடுத்துடுது. இந்த ராகத்தோட அதே ஸ்வரங்கள் தான், பட் இதுக்கு மோர் வெஸ்டர்னாக சவுண்ட் பண்ணுது இந்த மாதிரி பாடும்போது. மயிலே மயிலே